ஆனால் உங்களோட சாங் அப்படின்னா வந்து அண்டா உருட்டிங்களா அப்படின்னு ஒரு சாங் ஒன்று இருக்கு. அந்த சாங் பயங்கர ஃபேமஸ். அது பயங்கர ஃபேமஸ். ஆமாம், அது கிட்டத்தட்ட நிறைய மில்லியன் கிட்ட போயிருக்கு. 34 மில்லியன் கிட்ட அந்த சாங் போயிருக்கு. மொத்தமே எப்படின்னா ஸ்டார்ட் ஆச்சு அதெல்லாம் அந்த சாங்லாம் எழுதும் போது? அந்த சாங் வந்து நம்ம கொருக்குப்பேட்டில் லோக்கல் ராஜ் நம்ம தம்பி ஒருத்தருக்காரு. அவர் ஒரு நாள் வந்து கன்சிடர் பண்ணார் ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி பாட்டு இருக்குண்ணா பாடுறேண்ணா அப்படின்னு கேட்டார். சரி பாடலாமான்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாவில் தான் அந்த 2 பிட்டு எடுத்து போட்டேன். அது அப்படியே ரீச் ஆகிடுச்சு. பாட்டு எடுத்து விட்டு 1 ஹவரில் ஒரு 5 lakhs வந்துச்சு. 1 ஹவரில் 5 lakhs ரீச் பண்ணும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாகிடுச்சு. அந்த ஜென்ரேஷனில் ஆச்சு அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அதான் எல்லா இதுலேயும் பாடுவோம். இப்போ ரவுடி பாட்டு தான் அப்படின்னு கிடையாது. கானா பாடகரை பொறுத்த வரைக்கும் எல்லா சீக்வன்ஸ்லேயும் பாடுவோம். அந்த ட்ரெண்டு மாறும். இப்போ ஒருத்தர் இந்த மாதிரி ரவுடி சாங் பாடினாங்கன்னா எல்லோரும் ஒரு 10 எல்லாருமே அந்த மாதிரி ட்ரெண்டு மாறும். இப்போ துரோகம் சாங் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி ட்ரெண்டு மாறும். அதில் யார் நல்லா இருக்குதோ ஹிட் ஆகும். அவங்கவுங்க அவங்களோட திறமையை கொடுக்குறாங்க பெஸ்ட்டு. அது மக்களுக்கு தான் அது பிடிச்சி பண்ணுறாங்க.